படையினர் வசம் உள்ள தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு கோரி வடபகுதியின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ராணுவ வசமுள்ள 530 ஏக்கர் காணியை விடுவிக்க கோரி கேப்பாப்பிலவில் கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் போராட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது. கேப்பாப்பிலவில் 279 ஏக்கர் காணி விரைவில் விடுவிக்கப்பட உள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சு அறிவித்துள்ள நிலையிலும் இந்த போராட்டம் தொடர்கின்றது. முடிவு வந்துவிட்டது. மே மாதம் 15ஆம் தேதி என்று எங்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். முதலும் எங்களை ஏமாற்றினவர்கள் அரசு வரை நாங்கள் விட போறதில்லை. இந்த போராட்டத்தை இன்றைக்கு நாங்கள் இந்த தெரு ஓரத்தில் ஆர்ப்பாட்டம் 34 நாளாக குழந்தைகள் குஞ்சுகள் பெரியோர்கள் வரை சரியான வெயில் வெக்கையில சரியான நோயிலேயும் துன்பத்திலேயும் நாங்கள் இந்த தெருவில் இருக்கிறோம். முல்லைத்தீவு நீராவிப்பட்டி மக்கள் 4வது நாளாக இன்றும் கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சொந்த காணியின்றி உள்ள தமக்கு அரை ஏக்கர் வீதமேனும் காணி வழங்கப்பட வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாங்கள் காணி இல்லாமல் ஆற்றையும் வீடு வழி இருந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தயவு செய்து அந்த காணி தரும்படி கேட்கும். 1990ஆம் ஆண்டு குடியேற்றப்பட்ட தமக்கான காணி உரிமத்தை வழங்குமாறு கோரி பன்னங்கண்டி மக்கள் 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிறிதர எம்பி வந்தவர் அவர் சொன்னாரு வழக்கு தாக்கல் செய்யறது ஒருக்கா வந்து 2 முறை வந்துட்டு போனாரு. இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்ல இல்ல. சுமந்திர எம்பி வந்தவர் வந்து அவங்க எல்லாம் காட்சி போட்டு போனவங்க இதுவரைக்கும் ஒரு தீர்வு எங்களுக்கு சொல்ல இல்ல. கடற்படையின் பயிற்சி முகாமாக உள்ள முள்ளிக்குளம் கிராமத்தை விடுவிக்க கோரி 12வது நாளாகவும் இன்று போராட்டம் நடத்தப்படுகின்றது. முள்ளிக்குளம் பகுதியில் கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடும் மக்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதர் மற்றும் மாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் ஆகியோர் சென்று பார்வையிட்டனர். அதன் பின்னர் சர்வதேச மன்னிப்பு சபையின் பிரதிநிதிகள் சிலரும் முள்ளிக்குளத்தில் காணி மீட்பு வேண்டி போராடும் மக்களுடன் கலந்துரையாடினர். இதன்போது சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் சார்ல்ஸ் சிட்டி உள்ளிட்ட பிரதிநிதிகள் பிரசன்னமாகியிருந்தனர். அவர்கள் தங்களுக்கு நிலங்கள் இனாமாக தர வேண்டும் என்று கேட்கவில்லை, அல்லது தங்களை ஒரு நல்ல இடத்திலே குடியேற்ற வேண்டும் என்று கேட்கவில்லை. தங்களுடைய சொந்த நிலத்தை, சொந்த உறுதியுள்ள நிலத்தை, தாங்கள் வாழ்ந்த கிராமத்தை கேட்கிறார்கள். அவர்களுக்கு அது உரிமை இருக்கிறது, உரித்திருக்கிறது. ராணுவமயமாக்கல் நீக்கம், பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும், அரசியல் கைதிகளுடைய விடுதலை, காணாமல் போனவருடைய பிரச்சினைக்கு தீர்வு, ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் விடுதலை என்று எந்த விடத்திலும் ஒரு சில விடயங்களை செய்வதாக காட்டிக்கொண்டு செய்ததனுடைய கோர விளைவுதான் இன்றைக்கு முள்ளிக்குளம் போன்ற இந்த பகுதியில் கடந்து கொண்டிருக்கின்ற நில மீட்பு போராட்டம் தொடக்கம் அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் உணர்த்திருக்கின்றது.